நீ ஒன்றும் பயப்படாத. எதிராளிகள் இருப்பாங்க, இயேசுக்கே இருந்தாங்கல்ல, அப்போது எல்லாருக்குமே இருப்பாங்க. விரோதம் செய்வதற்கு, தீங்கு செய்வதற்கு அவங்க புறப்பட்டு வருவாங்க. ஒரு வழியாக பிளான் பண்ணி வருவாங்க, 7 வழியாக ஓடி போயிடுவாங்களாம். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உங்களுக்காக போராடுகிறவர், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், உங்களுக்காக செயல்படுகிறவர். அவர் கூட இருக்கிறதுனால அவரை பார்த்த உடனே எதிராளிகளெல்லாம் கலங்கி போவாங்க, சிதறடிக்கப்பட்டு போவாங்க. என் ஊழிய பாதையில், இத்தனை வருஷ ஊழிய பாதையில் என்னை விரோதித்த நிறைய மக்களை பார்த்துருக்கிறேன். அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், என் கிறிஸ்தவ வட்டாரத்தில் உள்ளவங்க, அப்புறம் சில பொல்லாத மனிதர்கள், சில சொந்தக்காரங்கன்னு பலரை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஒன்றுமே நம்மளை அசைக்கலை, ஒன்றுமே நம்மளை பாதிக்கலை. இருந்த இடம் தெரியல. நிறைய பேர் ஓடியே போயிட்டாங்க, சிலர் காணாமல் போயிட்டாங்க. ஏன்னா கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் கூட இருந்தால் ஒரு வழியாக உங்களுக்கு விரோதமாக அப்படி வருவாங்க. ஆண்டவர் சித்தர் அடித்தார், நான் 7 வழியாக தப்பிச்சும் பிழைச்சேன்னு ஓடி போய் காணாமல் போயிடுவாங்க. பயப்படாதங்க, எதிராளி குறித்து பயப்படாதங்க. ஐயோ எதிராளி பெருகி இருக்கிறாங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட எதிராளிகள் பெருகுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு நீங்கள் இயேசுக்கு சாட்சியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சோர்ந்து போகாதங்க. இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் என் பட்சத்தில் இருக்கிறபடியார் ஒரு வழியாக எனக்கு எதிராய் வருவாங்க, 7 வழியாய் ஓடி போவாங்க, ஒன்று என்னை சேதப்படுத்த முடியாது. அப்படி சொல்கிறீங்களா? இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள். ஆண்டவரே, நீங்கள் என் பட்சத்தில் இருக்கிறீங்க. ஒரு வழியாக எனக்கு விரோதமாய் வந்தாலும் 7 வழியாக எனக்கு முன்பாக ஓடி போவார்கள். நீர் எனக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிற தேவன். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.